அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மதின் அப்துல்லா அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் எல்லோரும் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். உண்மையில் துல்ஹிஜ்ஜா மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல சிறப்புகளை கொண்ட ஒரு மாதமாகத்தான் இஸ்லாத்தில் பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அல்லாஹுடைய மாதங்களில் 12 மாதங்களில் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றாக இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இருக்கிறது என்பதை நாங்கள் குர்ஆனிய வசனங்களின் மூலமாக தெளிவாக பார்த்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில சிரேஷ்டமான நாட்களை, மாதங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் நாங்கள் சிரேஷ்டமாக அமல்கள், எங்களுக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பிலும், அல்லாஹுவை மிக நெருக்கமாக அவசரமாக நெருங்கக்கூடிய வாய்ப்பாகவும் அந்த மாதங்கள், அந்த நாட்கள் எங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. எல்லா காலங்களிலும் நாங்கள் அமல்கள், இபாதத்துக்கள் செய்வோம். ஆனால் சில காலங்களில் செய்யக்கூடிய இபாதத்துக்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள், பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் அள்ளி தருவது ஏனென்று சொன்னால், அல்லாஹுடைய நெருக்கத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் சிறப்புப்படுத்தப்பட்ட மாதத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் கண்ணியமானவர்களே. அந்த அடிப்படையில் அல்லாஹ் இதை பற்றி சொல்லுகின்ற போது, துல்ஹிஜ்ஜாவை பற்றி சொல்லுகின்ற போது, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் என்று சொல்கிறான். அதிகாலையின் மீது சத்தியமாக, துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று முஃபஸ்ஸிரீன்கள் இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதிகமான அல் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகின்ற போது இதில் வரக்கூடிய அந்த 10 இரவுகள் என்பது, அந்த இரவின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் என்று சொல்லக்கூடிய 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாட்களையும் நான் குறிப்பிடுகிறது என்று அதிகமான உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இது மிக பெருமதியானது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதனுடைய இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற போது, மல் அமலு ஃபி ஐயாமின் அஃலல மின்ஹா ஃபி ஹாதிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களுக்கு சமனாக எந்த நாட்களில் செய்யப்படும் அமல்கள் இருக்க முடியும் என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இந்த 10 நாட்களில் செய்கின்ற இந்த அமலுக்கு பகரமாக வேறு நாட்களில் செய்கின்ற அமல்களுக்கு நாங்கள் ஈடாக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு பெருமதியான அமல்களாக இதில் செய்யப்படுகின்ற அமல்களை அல்லாஹ் பார்க்கிறான். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வலல் ஜிஹாத் யா ரசூலல்லாஹ், ஜிஹாதை விடவுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டவுடன் ஆம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு மனிதன் கடுமையான கஷ்டமான நிலையில் ஜிஹாத் சென்று அவனுடைய செல்வம் அனைத்தையும் இழந்து, அவனையும் இழந்த நிலையில் இருக்கின்ற மனிதனை தவிர மற்ற அனைவர்களுமே இந்த உலகத்தில் இந்த நாட்களில் செய்கின்ற அமல்கள் மிக பெருமதியானது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கப்படுகின்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மா மின் அய்யாமின் அலமு இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மிக மகத்தான ஒரு நாள் இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளாகத்தான் இருக்கும். இந்த அரஃபா, அதாவது இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய இந்த 10 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் மகத்தானதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வல அஹப்பு இலைஹில் அமல், இந்த நாட்களில் செய்கின்ற அமல்களை, செயல்களை, இபாதத்துக்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபீஹின்ன மின் ஐயாமில் அஷர் ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன, அதிலே அதிகமாக நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ்வை துதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் அக்பர் என்று அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தஹ்லீலை சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். ஆகவே அதிகம் நாங்கள் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும். அதற்கு மற்றிடப்பட்ட நன்மை கிடையாது. அதிகமான நன்மைகளை சொரிந்து தரக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு நாட்களாக நாங்கள் இந்த நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பெருமதியை நாங்கள் விளங்க வேண்டும். நாட்கள், நிமிடங்கள், வாரங்கள் என்பது இந்த உலகத்தில் எங்களுக்கு பெருமதியானது. நேரம் என்பது மிக பெருமதி மிக்கது கண்ணியமானவர்களே. இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன் அல்லாஹ் எங்களுக்கு தந்த இப்படியான சிரேஷ்டமான நோன்புடைய நேரமாக இருக்கலாம், அரஃபாவுடைய தினமாக இருக்கலாம், ஏனைய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதமாக இருக்கலாம், இந்த துல்ஹிஜ்ஜாவில் நாங்கள் நோக்கக்கூடிய அரஃபாவுடைய தினமாக இருக்கலாம், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களாக இருக்கலாம், அனைத்துமே முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய நோன்பாக இருக்கலாம், அனைத்துமே எங்களுக்கு சிறப்புப்படுத்தப்பட்டு எங்களை
ஒரு சீர் பெற்ற ஒரு மனிதனாக, அது மாத்திரமல்ல அல்லாஹ்வுடைய ஒரு நெருக்கத்தை உண்டு